இது ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட். எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி, மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுப்பு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI, நான் உங்க DSP கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க DSP கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியா அந்த ARSI கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல. காலத்தின் கட்டாயம் இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி IG திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு DSP சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட SP ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல் அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ADGP டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை பிரிவு IG செந்தில்வேல், இவங்க 2 பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட SB இன்ஸ்பெக்டர் மேலேயே நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் DSPயோட செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சார் அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த குற்றச்சாட்டு நேரடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா தவறு அவ்வளவு அழுத்தம் எங்க சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட DSP சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம்.
நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி, மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI நான் உங்க DSP கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க DSP கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியா அந்த ARSI கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல, காலத்தின் கட்டாயம் இது. இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி IG திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP Law and Order டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு DSP சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட SP ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல் அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ADGP டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை பிரிவு IG செந்தில்வேலி, இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து SB இன்ஸ்பெக்டர் தானே நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் DSPயோட செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம்.
சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசுறோம்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சார் அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம்லாம் எங்கள் சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ எம் டோட்டலி இன் மென்டல் அகனி, ஐ எம் டோட்டலி இன் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டையும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டையும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்போதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல, காலத்தின் கட்டாயம் இது. இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல் அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை பிரிவு ஐஜி செந்தில்வேலி, இவங்க 2 பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயும் நீதி விசாரணை வேணும்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அதுக்கு என்ன அவருடைய பர்சனல் காரணம், அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் வாங்கி டிஎஸ்பியோட செயல்பாடு ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்போ வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்போ வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசுறோம்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சார் அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம்லாம் எங்கள் சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI நான் உங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியா அந்த ARSI கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல, காலத்தின் கட்டாயம் இது. இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி IG திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP Law and Order டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட SP ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம்.
நடவடிக்கை எடுக்கிறதுல வளைந்து போங்க நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். முடிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல தவறான தகவல். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை பிரிவு ஐஜி செந்தில்வேலி இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் தானே நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அதுக்கு என்ன அவருடைய பர்சனல் காரணம், அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் வாங்கி டிஎஸ்பியோட செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்போ வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்போ வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சார் அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம்லாம் எங்கள் சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. 2வது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட, அடக்கடவுளே, நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா போலீஸ்கிட்ட போவோம், போலீஸ்க்கே ஒரு பிரச்சனைனா எங்க போவாங்க? இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. 2வது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI
நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன். உங்களை நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல. காலத்தின் கட்டாயம் இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு DSP சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட SP ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ADGP டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை IG செந்தில்வேலி, இவங்க 2 பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட SB இன்ஸ்பெக்டர் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே. அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த குற்றச்சாட்டு நேரடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா தவறு அவ்வளவு அழுத்தம் எங்க சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட DSP சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். நான் போலீஸ்ல எனக்கு தெரியும். இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா I was totally confused, I was totally blind, I am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயும் என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல. ஏன்னா இது ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட். எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி, மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த
5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியா அந்த ARSI கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல. காலத்தின் கட்டாயம் இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி IG திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு DSP சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட SP ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ADGP டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை IG செந்தில்வேலி இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து SB இன்ஸ்பெக்டர் தானே நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே. அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசுறோம்னால அதுக்கான சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சார் அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா தவறு அவ்வளவு அழுத்தம் எங்க சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட DSP சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா I was totally confused, I was totally blind, I am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல.
ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி, மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI நான் உங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியா அந்த ARSI கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலையில கூட பைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்போதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல, காலத்தின் கட்டாயம் இது. இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி IG திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP Law and Order டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு DSP சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட SP ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல், அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ADGP டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை பிரிவு IG செந்தில்வேலி, இவங்க 2 பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து SB இன்ஸ்பெக்டர் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால, பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அது அவர்கிட்ட கேட்கணும். ஆனா தவறு அவ்வளவு அழுத்தம் எங்க சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட DSP சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம்.
நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி, மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியா அந்த ARSI கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல, காலத்தின் கட்டாயம் இது. இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி IG திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ADGP Law and Order டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க உயர் அதிகாரிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு DSP சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட SP ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல், அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ADGP டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை பிரிவு IG செந்தில்வேலி, இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து SB இன்ஸ்பெக்டர் மேலேயே நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணம், அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம்.
சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசுறோம்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சார் அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம்லாம் எங்கள் சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ எம் டோட்டலி இன் மென்டல் அகனி, ஐ எம் டோட்டலி இன் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார். பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மது விலக்கு பிரிவில் துணை கண்காணிப்பாளராக டிஎஸ்பியாக பொறுப்பேற்று மிகவும் திறம்பட பல்வேறு போதை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு கஞ்சா, கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவர்களை, அத்தகைய செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து திறம்பட செயலாற்றிய மரியாதைக்குரிய காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதற்கு மாவட்ட காவலர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காவலர்கள் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காவல் துணை கண்காணிப்பாளர் மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு அதிகாரி, மிகவும் திறம்பட பல்வேறு வழக்குகளில் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று இவருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. மிகுந்த வேதனையையும் மன கஷ்டத்தையும் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. திறம்பட பணியாற்றிய ஒரு நேர்மையான ஒரு டிஎஸ்பிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இதனை உடனடியாக இதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். 30 வருடங்களாக தன்னுடைய காவல்துறையில் பணியாற்றி கொண்டு வருகிறார். ஆகவே அவருடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறது. இன்று மிகப்பெரிய பொறுப்பிற்கு வந்த பிறகும் கூட இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நன்றி.